பிரஜாசக்தி குழு மக்களால் துரத்தப்படும். சபை ஒருபோதும் ஒத்துழைக்காது என வேலணை பிரதேச சபையில் தீர்மானம். கடற்றொழில் அமைச்சர் அசம்பந்தமாக இருந்தால் போராட்டம் வெடிக்கும். ஆலம் எச்சரிக்கை. எப்ஸ்டீன் கோப்புகளால் சிக்கியுள்ள விடுதலை புலிகளின் தலைவருடன் புகைப்படத்தில் இருக்கும் இந்திய அதிகாரி. விடுதலை புலிகள் தலைவரை காப்பாற்ற முயற்சித்த மஹிந்த ராஜபக்ச. சரத் பொன்சேகாவின் பரபரப்பு தகவல். பழைய பூங்கா விவகாரம் மாவட்ட செயலகம் வெளியிட்ட தகவல். மோடியை சந்திக்கும் ஜனாதிபதி அனுர. யாழ் காங்கேசன்துறை குறித்து ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு FCID அழைப்பு. முன்னாள் போராளி கண்ணீர் கதை. கடனை அடைக்க சிறுநீரகத்தை விற்ற பரிதாபம். தேசிய மக்கள் சக்தியால் முழுமையான அரசியல் நோக்கத்துக்காக கட்டப்பட்டுள்ள பிரஜாசக்தி என்ற குழு விரைவில் மக்களால் துரத்தப்படும் என சுட்டிக்காட்டியுள்ள வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் அத்திட்டத்திற்கு சபையும் ஒத்துழைக்காது எனவும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பிரதேசத்தின் பல்வேறு பிரச்சினைகள் சபையின் உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு சில பிரச்சினைகளுக்கான தீர்வுக்கும் அதற்கான பொறிமுறைகளும் எட்டப்பட்டன. இந்நிலையில் உறுப்பினர் செல்லப்பா பார்த்திபனால் பிரஜாசக்தி திட்டம் தொடர்பில் முன்மொழி ஒன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதத்திற்கு விடப்பட்டது. இதன்போது உறுப்பினர்கள் குறித்த திட்டம் அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் JBP என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு ஊழியர்களின் அதிகாரங்கள் சட்டவாக்கங்களை இந்த திட்டத்தின் ஊடாக கேள்விக்குறியாக்கியதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தனர். மேலும் பிரஜாசக்தி திட்டம் கட்சியின் இருப்பை தக்க வைப்பதற்கான அரசின் ஏற்பாடாக இருக்கின்றதே தவிர மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கான ஏற்பாடாக இருக்கவில்லை. மேலும் ஊழல் மற்றும் அரசியல் தலையீடுகள் அதிகார மோசடிகள் இடம்பெறாது என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று முழுமையாக அத்தனை மோசடிகளையும் ஊழல்களையும் மேற்கொள்கின்றனர் என்றும் சுட்டிக்காட்டியதுடன் இவ்வாறான கட்டமைப்பு அரசு அதிகாரிகளை மட்டுமல்லாது மக்களையும் விசனம் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டதுடன் பிரதேச சபையின் அதிகாரங்களை இல்லாது நீர்த்துப்போக செய்ய முற்படும் இந்த திட்டம் வேலணை பிரதேச சபைக்குள் செயற்பட பிரதேச சபை ஒத்துழைப்பு வழங்காது. அத்துடன் இவ்வாறான கட்டமைப்பின் திணிப்பு சபையின் ஆளுகைக்குள் வருவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது எனவும் வலியுறுத்தி அவ்விடயத்தை தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளனர். குறித்த பிரேரணைக்கு சபையின் மொத்த 22 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 4 எதிர்ப்பை வெளியிட்டிருந்த நிலையில் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. சவாலுக்கு உட்படுத்துகின்ற பிரஜாசக்தி ஜனநாயக விரோத செயற்பாடுகளை காண்பிப்பது தொடர்பாக இந்த பிரேரணை தொடர்பாக என்னுடைய ஒரு சில கருத்துக்களை இங்கு முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். வேலணை பிரதேசவினுடைய தவிசாளராக எனது பிரதேசத்திலே மக்கள் நலன் சார்ந்து செய்கின்ற எந்த ஒரு அபிவிருத்தி செயற்பாடுகளையும் தடுக்கின்ற எண்ணமோ புலியலோ கூட எனக்கு இல்லை. எமது பிரதேசம் வளர்ச்சியடைந்த ஒரு பிரதேசமாக அபிவிருத்தி இந்த பால் செல்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எனக்கு இன்றளவும் இருக்கின்றது. அதற்காக அனைவருடன் சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றேன். ஆனால் ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக திட்டமிடப்பட்டு அரச அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த பிரஜாசக்தி திட்டத்தை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட 30 கிராம சேவையாளர் பிரிவுகளிலே இந்த பிரஜாசக்தியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களுடைய விவரம் என்னிடம் இருக்கின்றது. அதிலே 15 பேர் கடந்த பிரதேச சபை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக வேட்பாளராக போட்டியிட்டவர்கள், தற்சமயம் உறுப்பினர்களாக இருப்பவர்கள், அவருடைய முகவர்களாக இருந்தவர்கள் தான் அந்த 15 பேராக தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்தே விளங்குவது என்னென்றால் இது கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம். அதே வகையில அந்த தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் உண்மையில என்ன சொல்றாங்க என்றால் ஒரு கிராமத்தின் அபிவிருத்தி என்பது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களால் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் கட்சியை வளர்ப்பதற்காக அந்த கிராமத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கொண்டு போய் சில இடங்களிலே தலைவராக நியமித்திருக்கின்றார்கள். இதுவும் அப்பட்டமான அரசியல். அப்ப அந்த கிராமத்தில் ஒரு சராசரியாக 2000 மக்கள் வசிக்கின்ற ஒரு கிராமத்திலே அந்த கிராமத்திலே இருந்து ஒரு தலைவரை தெரிவு செய்ய முடியாமல் அந்த கிராமத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை கொண்டே தலைவராக போடுவது என்பது அப்பட்டமான அரசியல். அது எல்லாருக்குமே தெரியும். அதே தவிர வேலணை பிரதேசத்தினுடைய எதிர்கால நன்மை கருதி வேலணை பிரதேச சபையால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று குழாய் கிணறு அடிப்பதை தடை செய்தார். சட்ட விடயங்களுக்கு அப்பால எமது பிரதேசத்தினுடைய நீர் நிலைகளை பாதுகாப்பதற்காக, நீர் வளத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். இது பிரதேச சபையால இதற்குரிய கடிதங்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டதுடன் வேலணை பிரதேச செயலாளர் கூட இந்த குழாய் கிணறு அடிப்பதை தடை செய்யுங்கள் என்று சொல்லி ஊராத்துறை போலீஸ் நிலையத்தில் அவரும் கடிதம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நான் ஏன் இந்த பிரஜாசக்தியை நான் தடுக்கிறேன் என்றால் ஒரு காரணம்,
அதாவது குழாய் கிணறு அடிப்பதால் நமது பிரதேச நீர்வளமானது இல்லாதொழிக்கப்படும் கடல் நீராக மாறும் என்று தெரிந்திருந்தும் ஒரு கிராம சபையாளர் பிரிவிலே 38 குழாய் கிணறு அடிப்பதற்கான கோரிக்கை அந்த பிரதேச பிரஜாசக்தி தலைவரால் கேட்கப்பட்டது. நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழாய் கிணறு அடித்து தருவோம், ஆகவே பேரை தாருங்கள் என்று ஒரு வட்டாரத்தில் மாத்திரம் 38 பேர் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதே டைம்ல யோசிச்சு பாருங்க, சராசரியாக இதை இவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் 30 கிராம சபையாளர் பிரிவிலும் இதை அதாவது அவர்கள் எடுத்த தரவு ஒரு குறிப்பிட்ட பிரதேசம், குறிப்பிட்ட குறைந்தளவான சரத்தொகை சராசரியை இப்படியே போனால் 1000க்கும் மேற்பட்ட குழாய் கிணறுகளை அடிப்பதற்கு இவர்களே வழிகோலி விடுவார்கள். அதன் அடிப்படையிலும் வேலணை பிரதேசத்தினுடைய அதிகார எல்லையை அதிகார வரம்பு வேலணை பிரதேசபையினுடைய அதிகார வரம்புக்கு அப்பால், அதாவது எங்களுடைய அதிகாரத்தை பறிக்கின்ற செயற்பாடுகளை இந்த பிரஜாசக்தியினுடைய பிரஜாசக்தி அமைப்பானது மேற்கொள்ளுமாக இருந்தால், எங்களுடைய அதிகாரங்களை சவாலுக்கு உட்படுத்துமாக இருந்தால், அதனூடாக வருகின்ற இந்த திட்டத்தையும் வேலணை பிரதேசபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலே நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, மக்கள் நலன் சார்ந்து இணைந்து பயணிக்க விரும்பினால் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து பயணிக்க இந்த இடத்திலே தயாராக இருக்கிறேன் என்ற அந்த கருத்தை கூறிக்கொண்டு, பிரஜாசக்தியினுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் அதை வரவேற்கிறேன். ஆனால் அரசியல் ஒட்டுமொத்தமாக அரசியலை கட்சியை வளர்க்கின்ற நோக்கமாக இருப்பதன் காரணமாக அதனை நான் முழுமையாக எதிர்க்கிறேன் என்று இந்த இடத்திலே என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இந்திய மீன்பிடியாளர்கள் எமது கடற்பரப்பை பயன்படுத்த எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்க முடியாது என கூறியுள்ள வடக்கு கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம் இவ்விடயம் குறித்து கடற்றொழில் அமைச்சர் அசம்பந்தமாக இருந்தால் அவருக்கு எதிரான போராட்டம் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் தீவகம் ஆகியவற்றின் கடற்றொழில் சமாசங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்புடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வ அரங்கில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தவர் இவ்வாறு தெரிவித்ததுடன் மேலும் கூறுகையில், தற்சமயம் இலங்கையிலே காணப்படுகின்ற அல்லது பேசப்படுகின்ற பொருளாக இருக்கின்ற கரவளை தொழில் சம்பந்தமாக அண்மையிலே ஜனாதிபதியை சந்தித்த போது ஏற்பட்டுள்ள சில நடைமுறை சிக்கல்கள் அல்லது நடைமுறைகள் தொடர்பாக, அதேபோன்று தமிழகத்திலிருந்து காரைக்காலிலிருந்து வருகின்ற இந்திய மீனவர்கள் விடயம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் அனைத்து மாவட்டங்களும் சார்ந்து கலந்துரையாடத்தின் அடிப்படையிலே நாங்கள் முதலிலே இந்த கரவளை தொழில் தொடர்பாக அண்மையிலே அவர்கள் ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் இந்த கரவளை தொழிலும் சில நபர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது கரவளை தொழிலை அனுமதிக்குமாறு கோரி ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து அதன் அடிப்படையிலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அந்த கரவளை தொழிலாளர்களை சந்தித்து நாட்டிலுள்ள நிலை, நாட்டிலுள்ள சட்டங்கள் தொடர்பாக அவர்களுக்கு முதலில் தெளிவுபடுத்தியிருந்தார். எக்காரணம் கொண்டும் ஒரு சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக அல்லது அனுமதிக்கப்படாத ஒரு தொழிலை செய்வதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் தொடர்பாக அவர் விளக்கியிருந்தார். இந்த அடிப்படையிலே தான் நாங்களும் கூறுகின்றோம், எந்த விடயங்கள், எந்த தொழில்முறைகள் அரசால் தடுக்கப்பட்டிருக்கின்றோ அந்த தொழில்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நியாயமாக இருக்கின்றோம். ஏனெனில் அது ஏனையவர்களுக்கு பாதகமானது என்பதை அறிந்துதான் மீனவர்களின் கோரிக்கைக்கிணங்க அரசாங்கம் சட்டமாக்கி இருக்கின்றது. ஒரு சிலரின் தேவைக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது என்பதற்காகவும் எந்த தடை செய்யப்பட்ட தொழில்முறையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இணங்கவில்லை. எனவே சட்ட ரீதியாக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலில் ஏற்படுகின்ற பாதிப்பு அல்லது அதனால் ஏற்படுகின்ற தடங்களுக்கு எந்த வேளையிலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சட்டவிரோதமாக அரசினால் தடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த தொழில்முறையாக இருந்தாலும் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், நீண்ட பட்டியல் ஒன்று இருக்கின்றது தடை செய்யப்பட்ட தொழில் தொடர்பாக. எனவே ஒவ்வொரு தொழில்முறையும் அடுத்த மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அல்லது கடல் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான தொழில்கள் உடனடியாக இந்த கரவளை எவ்வாறு அரசினால் நிறுத்தப்பட்டதோ அவ்வாறு இந்த தொழில்களும், அதாவது இழுவை மடியாக இருக்கட்டும், அதே போன்று சுருக்கு வலை, வெளித்தம்பாத்து மீன்பிடித்தல், அதற்கப்பால் ஏனைய மீனவர்களுக்கு தடையாக இருக்கின்ற பல தொழில்முறைகள் இருக்கின்றன, அவைகளும் நிறுத்தப்பட வேண்டும். ஒரே சமகாலத்திலே அவைகள் நிறுத்தப்படும் போது அந்த அனைத்து மீனவர்களும் அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் வாழ்வாதாரம் எந்த வேளையிலும் பாதிக்காது. எனவே இங்கு கரவளை என்பது தடையல்ல, கரவளையை கொண்டு பயன்படுத்தப்படும் அந்த டெக்டர் வீஞ்சு முறையிலான தொழிலையே தடை என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு அந்த தொழில் செய்வது எந்த தடையும் இல்லை. எனவே வீஞ்சை கொண்டு தொழில் செய்வது அவர்கள் நிறுத்த வேண்டும் என்பது எம்மது தயவான வேண்டுகோள். நாங்கள் அழுத்தமாக அதையே தெரிவிக்கின்றோம். குறிப்பாக அடுத்து இந்திய விடயத்தை எடுத்துக்கொண்டால் அண்மையிலேயே காரைக்கால் மீனவர்களின் பல படகுகள் 2 படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கின்றன. இருந்த போதிலும்
தமிழகத்திலிருந்தும் காரைக்காலிலிருந்தும் இவ்வாறான தொடர் வருகை இங்கு மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தீவகம் மட்டுமல்ல, இப்போது மன்னாரிலிருந்து முள்ளிக்குளம் வரை, குறிப்பாக மன்னார் தென்கடல் பக்கமாக தலைமன்னார் தொடக்கம் அங்கு புத்தளம் வரைக்குமாக அவர்களின் வருகை காணப்படுகின்றது. அங்கிருக்கின்ற மக்கள் இன்று கொதிப்படைந்திருக்கின்றார்கள். எனவே இங்கால் நாங்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கின்றோம், அடுத்த வளத்தை நோக்கி அவர்கள் திரும்புகின்றார்கள். எனவே இதில் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றது. கடற்றொழில் அமைச்சர் அவர் பாராளுமன்றத்தில் பல விடயங்களுக்கு குரல் கொடுக்கின்றார், பல விடயங்களை பேசுகின்றார். அவர் துறை சார்ந்த அந்த கடற்தொழில் சார்ந்த விடயங்களில் அவர் பேசுவது ஒரு குறைவாக இருக்கின்றது. அதில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கின்றது. மீனவர்களை எடுத்துக்கொண்டால் டிட்வா புயலுக்கு பின்னர் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொழில் ரீதியிலும் வளங்கள் ரீதியிலும் அவர்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அது தொடர்பாக எதையும் பேசுவதாக இல்லை. நிச்சயமாக இந்த கடற்றொழில் அமைச்சர் இது தொடர்பாக அவர் அசம்பந்தமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் ஒன்றை நாங்கள் விரைவிலே முன்னெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு அவர் எங்களை தள்ளுகின்றார் என்பது மாத்திரம் நின்றோம். அதனோடு நாங்கள் பிரதி அமைச்சரை பார்க்கும்போது பிரதி அமைச்சர் பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார். அவரிடம் நாங்கள் பல விடயங்களை முன்வைக்கின்றோம். எனவே கடற்றொழில் அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். விரைவாக இங்கிருக்கின்ற மீனவர் பிரச்சனையை இனம் கண்டு அதற்கான தீர்வை வழங்குவதோடு இந்திய மீனவர் வரையை கட்டுப்படுத்த முழுமையான நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும். அண்மையிலே நேற்றைய தினம் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சென்றிருக்கின்றார். அவர் வேறொரு நிகழ்வுக்கு சென்றிருந்தாலும் நிச்சயமாக இந்திய தரப்புகள் அல்லது இந்திய பிரதமர் இந்த தொழில் இந்திய வெளிவார அமைச்சர் உட்பட அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த தொழில்முறையை, அதாவது இந்திய மீனவர் வருகையை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே ஜனாதிபதியோடு கலந்துரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அது எக்காரணம் கொண்டும் ஒரு நிமிடம்தானும் எங்களது கடல் எல்லையை இந்திய மீனவர்கள் வருகை தருவதையோ அங்கு தொழில் செய்வதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அது நீண்ட காலமாக எனக்கு முன்னோர் இருந்த அந்த கோரிக்கையில் நாங்கள் சற்றும் விலகாமல் அவர்களின் வருகை தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களோட பல கேள்விகளில் ஒரே பதில், மீனவர் மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அரசியல் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு கட்சி இருக்கின்றன, கட்சி சார்ந்து செயல்படுவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு தான் மீனவர் சார்ந்து முதல் மீனவ கூட்டுறவு சங்கங்கள் பலமான நிலையில் இருந்தபோது இந்த அரசு தான் கிராமிய அமைப்பு, கிராமிய சம்மேளனங்களை கொண்டு வந்து மீனவர்களை இரண்டாக பிரித்தது. அதற்கு பின்னால் ஒவ்வொரு தடை தொழிலுக்கும் ஒவ்வொரு சங்கங்களை உருவாக்கினார்கள். அட்டை பண்ணை வைப்பவர்களுக்கு அட்டை சங்கம் என்றும், அதே போன்று கரவலை தலைவர்கள் கரவலை என்று தனிக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி கொண்டு, அதே போன்று ரோலர் இழுவைமடி செய்வர்கள் கண்டு தனியான சங்கங்களை அமைத்து இன்று மீனவர்கள் தடை செய்யப்பட்ட தொழிலை செய்கின்றார்கள். தங்களுக்கான ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்துமாறு கூறுவதற்கு எதிராக அவர்களின் குரலை பதிவு செய்கின்றார்கள். நாங்கள் மீனவர்களுக்கு ஒத்துமை இல்லை, நீங்கள் அந்த கருத்தை தான் தொடர்ந்து வலியுறுத்துகின்றீர்கள். இந்திய மீனவர்கள் வருகையை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்க பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான நீதிமன்ற கோப்புகளை அமெரிக்க நீதிமன்றம் அண்மையில் வெளியிட்டிருந்தது. மில்லியன் கணக்கான குறித்த கோப்புகளில் உலகின் பல்வேறு சக்தி வாய்ந்த தலைவர்களின் புகைப்படங்களும் ஆவணங்களும் இருப்பது சர்வதேச ரீதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த ஆவணங்களின் விடுதலை புலிகளின் தலைவருடன் புகைப்படத்தில் இருக்கும் இந்திய அதிகாரியொருவரும் இருக்கின்றார். ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் பரிச்சயமான குறித்த இந்திய பிரமுகர், குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் முன்பாக அமர்ந்து ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களை காப்பாற்றுவதற்கு தீட்டிய திட்டத்தை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் விடுதலை புலிகள் சரணடையும் விவகாரம் தொடர்பில் கோட்டபய ராஜபக்ச மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் காணொலியொன்றை பொன்சேகா இன்று வெளியிட்டார். சரத் பொன்சேகா நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த காணொலியை பகிரங்கப்படுத்தினார். அச்சந்தர்ப்பத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, 2009 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை ராஜபக்சக்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்திடம் சரணடை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் 3ஆம் தரப்பிடம் சரணடைவே விருப்பம் தெரிவித்திருந்தனர். அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்று தெரிவிக்கின்றனர். ஆனால் ராணுவத்திடம் விடுதலை புலிகள் அமைப்பினர் சரணடைந்திருந்தால் ராஜபக்சக்கள் இவர்களை காப்பாற்றி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை வடக்கின் முதலமைச்சராக்கி இருப்பர். அவர்கள் சரணடைய மறுத்ததால் இன்று தேசிய வீரர்கள் போல் போலி வேஷம் காட்டுகின்றனர். ஈழப்போரின் இறுதி தருணத்தில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் போரை எப்படி நிறுத்துவது என்றே திட்டம் தீட்டினர். அப்போது நான் சீனாவில் இருந்தேன். ஆனால் போரில் நடப்பது அனைத்தையும் அறிந்து கொண்டே இருந்தேன். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை கோட்டபய மற்றும் பசில் ராஜபக்ச, எரிக் சொல்ஹெய்ம்
ICRC, அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோருடன் பேசி விடுதலை புலிகள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கினர். ஆனால் என்னிடம் அவ்வாறானொரு திட்டம் இருக்கவில்லை. விடுதலை புலிகளை காப்பாற்றும் நோக்கம் இருக்கவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த காணொலியை எடுத்த ஊடகவியலாளரை கொள்வதற்கு கோட்டாபய ராஜபக்ச தேடித் தெரிந்தார். அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பழைய பூங்காவில் உள்ள எந்த கட்டடங்களுக்கும் அனுமதி வழங்கியமைக்கான ஆவணங்கள் தம்மிடம் இல்லை என்றும் அவை எதற்கும் வாடகை அறவிடப்படவில்லை என்றும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பழைய பூங்கா வளாகத்தில் இனிவரும் காலத்தில் எந்த திணைக்களத்திற்கும் காணி வழங்குவதில்லை எனவும் பழைய பூங்கா வளாகத்தில் நம்பிக்கை நிதியம் உருவாக்குவது என கடந்த 2025 ஆண்டு மே மாதம் மாவட்ட செயலர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் வளாகத்தில் உள்ள திணைக்களங்களிலிருந்து காணிக்கான விலை மதிப்பீட்டிற்கமைய வாடகை அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட செயலர் தலைமையிலான குழுவினர் பழைய பூங்கா பகுதிக்குள் நேரில் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களை பார்வையிட்டிருந்தனர். இந்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 9 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரைக்கும் பழைய பூங்காவில் உள்ள கட்டடங்களுக்கு வாடகை அறவீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் வாடகை பணம் அறவீடு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பழைய பூங்காவினுள் அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களுக்கான அனுமதிகள் தொடர்பில் கேட்டபோது மாவட்ட செயலகத்தினால் அனுமதிகள் வழங்கப்படவில்லை எனவும் கட்டடங்களுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தமது கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. பழைய பூங்கா வளாகத்தில் இனிவரும் காலத்தில் எந்த திணைக்களத்திற்கும் காணி வழங்குவதில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டு 6 மாத கால பகுதிக்குள் பழைய பூங்கா வளாகத்தில் உள்ள விளையாட்டரங்கு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தற்போதைய இந்திய விஜயத்தின் போது காங்கேசந்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தியை விரைவுபடுத்துவதற்கு முதன்மை முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்திய அரசாங்கம் ஏற்கனவே 61 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை காங்கேசந்துறை துறைமுக அபிவிருத்திக்காக வழங்க உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதற்கான நிலுவையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் தாமதமின்றி இறுதிப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் இந்த ஒப்பந்தம் நீண்டகால அடிப்படையிலான திட்டமாக அமைக்கப்பட்டு நிலையான வளர்ச்சி, வர்த்தக விரிவாக்கம் மற்றும் பிராந்திய இணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். காங்கேசந்துறை துறைமுகத்தை வலுப்படுத்துவது வடக்கு மாகாணத்தின் பொருளாதார மீட்சியை வேகப்படுத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு இலங்கை இந்தியா இடையிலான பொருளாதார மீட்சியை வேகப்படுத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு இலங்கை இந்தியா இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் ஆழப்படுத்தும். மேலும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது 1400 மீட்டராக உள்ள ஓடுபாதையை 3000 மீட்டராக விஸ்தரித்து போயிங் மற்றும் ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் தரையிறங்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். தமிழர் தாயத்தில் நீடித்த பொருளாதார வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துவதற்கு இத்திட்டங்களில் உடனடி நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவை பிப்ரவரி 20 குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வுத்துறை இதை வெளிப்படுத்தியது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இம்மாதம் 20 முன்னிலையாகுமாறு மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. அதன்படி கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமாறு சமன் ஏக்கநாயக்கவை தலா 2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார். சமன் ஏக்கநாயக்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி கலிங்க இந்த திசவினால் பிணை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யுத்த களத்தில் காயப்பட்டு ஒரு கால் முழுவதும் பாதிக்கப்பட்டு இன்று வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு முன்னாள் பெண் போராளி கந்துவட்டி கொடுமையால் தனது சிறுநீரகம் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சம்பவம் மன்னாரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் மோர்வீதி பகுதியில் வசிக்கும் இப்பெண்மணி தனது குடும்ப வறுமையை போக்கவும் சிறு தொழில் செய்யவும் சீட்டு முறையில் பணம் கட்டியுள்ளார். ஆனால் சீட்டு ஆரம்பத்தின் கனிவாக நடந்து கொண்ட பெண் குழுக்கள் மற்றும் வட்டி கும்பல்கள் காலம் செல்ல தங்கள் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். தான் வாங்கிய பணத்திற்கு சட்டவிரோதமான முறையில் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு மீள முடியாத கடன் சுமைக்குள் தள்ளியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். ஏழ்மை நிலையில் இருக்கும் இப்பெண் மற்றும் அவரது குடும்ப வாடகை வீடு ஒன்றில் உணவகங்களுக்கு சிற்றுண்டிகளை தயாரித்து வழங்கி வரும் வருமானத்தில் வாழ்ந்து வருவதாக கூற கூறப்படுகிறது. மணலாற்று போர்க்களத்தில் ஒரு கால் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் யாருடைய உதவியுமின்றி உழைக்க நினைத்த இவருக்கு கந்துவட்டி கும்பல் பெரிய முட்டுக்கட்டியாக மாறியுள்ளதாக குறித்த பெண் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். தொடர் மிரட்டல்கள், அவமானங்கள் மற்றும் பணத்தை தராமல் கொலை செய்து விடுவோம் என்ற அச்சுறுத்தலுக்கு பயந்து வேறு வழியின்றி கொழும்புக்கு சென்று தனது ஒரு சிறுநீரகத்தை குறைந்த விலைக்கு விற்று அந்த பணத்தை வட்டி பணத்துக்காக வழங்கியதாக கவலையுடன் கூறியுள்ளார். சிறுநீரகத்தை விற்று பணத்தொகையை கொடுத்த பின்னரும் அந்த வட்டி கும்பல்
மக்கள் இன்னும் வட்டி மீதமுள்ளது என கூறியவரை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாங்க கொலை செய்த 6 மாதம் அப்படி இருக்கிற நான் நித்திரை இல்லை. என் பிள்ளைகள் கடையாள வரைக்க பிந்திட்டு நான் போன இடத்துக்கு இப்போ எங்க நிற்கிறீங்களேன்னு 12 மணிக்கெல்லாம் நான் நித்திரை கொள்ள மாட்டேன். பிள்ளைகள் வர மாட்டோம். பிள்ளைகள் வந்தா போல பிறகு சரி அதுக்கு பிறகுதான் நான் நித்திரை கொண்டு இந்த வருத்தத்துக்கா பிறகு சரி இது கொடுத்து தாரன்னு சொன்னா ஒவ்வொரு கிழமையும் வந்து நான் குழம்புக்கு போட்டு வரைக்க எப்ப தாரீங்களோ எப்ப கொடுக்க போறீங்களோ என்ன மாதிரி அது ஒன்றோட வாழலாம். உங்களுக்கு ரெண்டும் தேவையில்லை இல்லை ஒன்றோட வாழலாம். நீங்கள் எங்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ என்ன செய்கிறீங்களோ இல்லையா எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க காசுகளை தான் எங்களை லீவ் ஆக்குங்க. நாங்கள் உங்களோட வீட்டு வாசல்ல சாபம்னு சொல்றது எங்களை வந்து இருக்கிறது வீட்டை வந்து அப்படியெல்லாம் பெரிய சீகரிச்சது என்ன மறால் 2024 மார்கழி மாதம் 21ஆம் தேதி வந்து தாய் மகள் என்ன பொம்பளைய கூட்டி அந்த வீடு பூந்து எனக்கு அடிக்க வந்து காய்ச்சல் இருக்கு அடிக்க வந்து நான் மண்ணெண்ணெய் ஊற்றி வெளியில போங்கண்ட போகல நினைச்சா அப்ப என்ன மகள் என்ன வீட்டுக்காரரை கூப்பிட போக அவ அடிக்க வர நான் மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பட்டிக்கு எடுக்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை வந்து என்ன தட்டி எனக்கு அடிச்சு போட்டு நெருப்பட்டிக்க பறிச்சது. அப்படியெல்லாம் 2 குடும்பமும் என்ன சீரழித்து இன்றைக்கு நான் இந்த இதை உறுப்புல ஒரு உறுப்பு கொடுத்து வந்து நாங்கள் ஒரு சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகம் கொடுத்துட்டான். நான் இந்த கடன் கட்டுறதுக்கு நான் காசு கொண்டு வச்சிருக்கிறேன். என்ன போல நிறைய தாய்மார் இப்படி கொடுத்து செய்வின மண்டியில் எத்தனையோ குடும்பம் இவியலால சீரழியுது. வட்டிக்கு வட்டி என்று வேண்டி பையன்கிய வட்டி வேண்டி இன்னைக்கு அவியல் நல்லா இருந்த எங்கள்ட உறுப்புகளை கொடுத்து தர சொன்னா என்ன போல எல்லா பெற்றோரும் குடிப்பின மண்டியில் எல்லாரும் முன்னுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம்டா அவைக்கு தைரியம் இல்லை. இதே போல இன்னும் ஒரு இவியலால இன்னும் ஒரு குடும்பத்துக்கு ஹார்ட் நெஞ்சடைப்பு வந்து 3 தரம் வச்சு இனி வாரது அவருக்கு 7 ஆண்டே சொல்லி இருக்கு. எல்லாரையுமே இதுல இருந்து மீட்டு விடுங்க தயவு செய்து. என்னட்ட நான் சீட்டு போட்டு ஏமாந்துட்டேன். அவன் இதை சீட்டு கட்டினான். அவன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் சீட்டுல ஒன்று தரையில 440ல் 3 சீட்டு தரையில கட்டுன்னு சொல்லிட்டு அந்த காசுல ரூபா காசு கட்டையில கட்டின காசு 440ல் 2 சீட்டு இந்த கையில ரூபா காட்டையில எல்லாமே தாங்கள் வட்டிக்கு போட்டு என்னட்ட காசு எடுத்தவன். நான் ஒரு ஏழாவதான் என் புருஷனும் ஏழாவது அவருக்கும் கால்கள் ஏறாது எனக்கும் ஏறாது. நானும் மனசுகளால பாதிக்கப்பட்டு ஏறாது எங்களால எனக்கும் ஏறாது. இனிமேல் நான் ஒரு கொஞ்சமா கொடுப்பது என்ன போல நிறைய தாய்மார் பாதிக்கப்படுகிறது. அவருக்கும் அதே தான் செய்யணும். என்ன ஒரு குடும்பம் இதால காட்டடைக்கு வந்து 3 தரம் வந்துட்டு திருப்பியும் அந்த ஆளுக்கு வந்து அவர்கிட்ட உடம்பு நிலை இன்னும் ஆகுமென்று தெரியாது. அந்த பிள்ளையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறதும் பாசமாத்தான் இருக்குது தன்னை புருஷன். அதே போல நிறைய பேருக்கு நிறைய சோதனைகள் நடக்குது. ஒருவருமே வீட்டுல ஒழுங்கு அவைகளால் அந்த குடும்பங்களால் சாப்பிடல. அந்த 2 குடும்பத்தாலே முழுமையும் சாப்பிட இயலாது. வட்டிக்கு கிழமை வட்டி என்று கொடுத்து அதை சாப்பிட விடுற இல்ல. வீட்டு வாசல்ல போய் எவனோட போய் இருந்தாலும் வேண்டி தாங்க காசை உங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்க காசுகளை தாங்க எவனோடைய போய் வேண்டி தாங்கன்னா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மன தூணுவி மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியெல்லாம் கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாசு பண்ணி கொடுங்க. அதுதான் எனக்கு சொல்லு. வேண்டி தாங்க காசை உங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்க காசுகளை தாங்க எவனோடைய போய் வேண்டி தாங்கன்னா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மன தூணுவி மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியெல்லாம் கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாசு பண்ணி கொடுங்க. அதுதான் எனக்கு சொல்லு.